இந்த ஃபுல் சர்க்குலர் அம்பல்லா ஸ்கர்ட்டோட வீடியோ நான் லாஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து இதோடைய க்ராப் டாப் வந்து நம்ம ஒரு அக்கோபா ஃபேப்ரிக்கில் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு வந்து இந்த ஒரு ஒயிட் கலரில் வந்து ஒரு அக்கோபா காட்டன் ஃபேப்ரிக் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1.25 மீட்டர் இருக்கிற மாதிரிக்கு நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு 1.5 மீட்டர் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி காட்டன் லைனிங்கும் நான் ஒரு 1 மீட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது நம்ம வந்து லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து 4 ஃபோல்டில் இந்த காட்டன் லைனிங்கை வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ 4 ஃபோல்டில் நான் மேலே வந்து லெவல் பண்ணிக்கிறேன். ஃபோல்டட் சைட் வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நான் க்ராப் டாப்போட லென்த் வந்து 20 இன்ச்சஸ் வைக்கிறேன். ஃபோல்டிங் எல்லாம் சேர்த்து தான், ஷோல்டர் ஜாயினிங் அண்ட் ஃபோல்டிங் சேர்த்து தான் நான் வந்து 20 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னுமே வந்து க்ராப் டாப் கொஞ்சம் மேலே இருக்கணும், ஷார்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 19 to 18 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம க்ராப் டாப்போட சைஸ் வந்து எம் சைஸ் தான் வந்து பண்ண போகிறோம். நம்ம பிராண்டடில் பார்த்தீங்கன்னா எம் சைஸுங்கிறது 38 இன்ச்சஸை வந்து மென்ஷன் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஷோல்டர் வந்து கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, செஸ்ட் டிவைடட் பை 6 இன்ச்சஸ். ஸோ செஸ்ட் வந்து 38 இன்ச்சஸ் டிவைடட் பை 6 இன்ச்சஸ். ஸோ 6.5 இன்ச்சஸ் வந்து ஷோல்டர் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஷோல்டர் 6.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து போட் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3/4 இன்ச்சு to 1 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்ம் ஹோல் வந்து சேம் 6.5 இன்ச்சஸ்லேயே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஷோல்டர் 6.5, ஆர்ம் ஹோல் 6.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்பர் செஸ்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம லைனை வந்து எக்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு செஸ்ட் டிவைடட் பை 4 தான் நமக்கு அப்பர் செஸ்டுடைய ஃபார்முலா. ஸோ 38 டிவைடட் பை 4 அப்போது நமக்கு வந்து 9.5 இன்ச்சஸ் வருது. ஒரு 1/2 இன்ச்சு வந்து லூஸ்க்காக நம்ம கொடுக்குறோம். ஸோ 10 இன்ச்சஸ் வந்து நம்ம அப்பர் செஸ்ட் வந்து மார்க் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இப்போது அப்பர் செஸ்ட்டில் 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு சீம் வந்து உங்களுக்கு 1 இன்ச் வேணுமா இல்லை 1.5 இன்ச்சஸ் வேணுமா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து செஸ்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஆர்ம் ஹோலோட கர்வ் ஒரு 1.25 இன்ச்சஸில் வந்து நம்ம இந்த மாதிரி கர்வ் மார்க் பண்ணிவிட்டு இதோடைய மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம வந்து ஒரு கர்வ் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்ம் ஹோலோட கர்வ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து வேஸ்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய வேஸ்ட் லென்த் வந்து 14 இன்ச்சஸில் பிளேஸ் ஆகும். நீங்கள் மீடியம் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா நான் ஷோல்டர் ஜாயினிங்க்கும் சேர்த்து ஒரு 1/2 இன்ச் வந்து கொடுத்துட்டு 14.5 இன்ச்சஸில் நான் வேஸ்ட்டுடைய லென்த்து மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 15 இன்ச்சஸில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அப்பர் செஸ்ட் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம், 10 இன்ச்சஸ். அதிலேருந்து 1 இன்ச்சு லெஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் 9 இன்ச்சஸில் வந்து வேஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதிலிருந்து 1.5 இன்ச்சஸ் வந்து நம்ம சீம் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கீழே அந்த வேஸ்ட் பார்ட்டுக்கு கீழே வந்து மேலே என்ன அப்பர் செஸ்ட் மார்க் பண்ணமோ அதே சேம் 11.5 இன்ச்சஸ் வந்து கீழே மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 10 இன்ச் வந்து அப்பர் செஸ்ட், அந்த 1.5 இன்ச்சஸ் சீமோட சேர்த்து நம்ம ஹிப்பு கிட்ட நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை இந்த மாதிரி கர்வ் ஷேப் கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நெக்கோடைய வித் மார்க் பண்ணணும். ஸோ நெக்கோட வித்துக்கு ஃபார்முலா செஸ்ட் டிவைடட் பை 12. ஸோ வந்து 3.25 இன்ச்சஸ் தான் வந்து நமக்கு நெக்கோடைய வித்தா. ஸோ அந்த 3.25 இன்ச்சஸை வந்து நம்ம நெக்கோடைய வித்தாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 3.25 இன்ச்சஸ். ஓகேவா? ஸோ நெக்கோடைய டெப்த் வந்து நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே சேம் டெப்த்து தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு 4.25 இன்ச்சஸ் 4.75 இன்ச்சஸில் வந்து நான் நெக்கோடைய டெப்த்து வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து டெப்த் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சேம், பட் வந்து டிஃப்ரெண்ட் டிசைன் வந்து நான் கொடுக்க போகிறேன் நெக்கோடைய டிசைனு. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து நெக்கு டெப்த்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஸோ அதையை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேலப் டிசைன் மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மேலே அந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி இப்படி கொடுத்தாச்சு. ஓகே, பேக் சைடு வந்து நான் பா நெக் தான் கொடுக்க போகிறேன். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து பின்னாடி நம்ம பேக் பார்ட்லேயும் நெக்குடைய வித்தும் டெப்த்தும் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம எடுத்து வச்சுக்கலாம்.
ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு பேக்கில் நீங்கள் டாட்டு பிடிப்பீங்க, உங்களுக்கு ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ்வலாக நம்ம பேக் டாட்டு பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி டாட்டு பிடிச்சிக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். ஸோ நான் பா ஷேப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து பேக் பார்ட்டுன்னு மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டோடைய நெக்கையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டோட லைனிங் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம மெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம வேஸ்ட் பார்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம நாச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் அந்த மெயின் ஃபேப்ரிக் எடுத்துட்டேன். இது செட் ஆகிற மாதிரி, அந்த லைனிங் ஃபேப்ரிக் செட் ஆகிற மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டு 2 பார்ட்டுக்குமே நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பாடி பார்ட்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் பார்ட்டுக்கு வந்து நான் 4 ஃபோல்டில் ஃபேப்ரிக் வச்சுருக்கேன். ஃபோல்டட் சைடு நம்மளை பார்த்துருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ஸ்லீவோடைய லென்த்து கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து ஜாயினிங்க்கு கொடுத்துட்டு ஒரு 9.5 இன்ச்சஸ் கொடுத்து நான் 10 இன்ச்சஸில் வைக்கிறேன். மேலேருந்து ஒரு 2.5 இன்ச் வந்து நான் பஃபுக்காக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம டாப்பில் இருந்து பஃப் வந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் லென்த்தில் இருக்கிற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த லைனுக்கு கீழே தான் நம்மளுடைய ஸ்லீவுடைய டீட்டெயில்ஸ் வரப்போகுது. ஸோ அந்த கீழ் லைனில் இருந்து இந்த லைனில் இருந்து 3.5 இன்ச் வந்து நான் கேப் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து செஸ்ட் டிவைடட் பை 12 போடுவோம் இல்லையா, ஸோ அதில் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம சீம்க்கு கொடுத்துட்டு ஷோல்டர் ஜாயினிங் சீம் கொடுத்துட்டு 3.5 இன்ச்சுக்கு நான் கேப் லென்த்து மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பஃபுடைய ஹைட் வந்து நான் 2.5 இன்ச்சு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் ரொம்ப பஃப் தூக்குன மாதிரி வேணும்னா நீங்கள் ஒரு 3.5 இன்ச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் அதே மாதிரி பஃப்புக்கு வந்து ஃபேப்ரிக் விடுவோம் இல்லையா ப்ளீட் எடுக்கிறதுக்கு, அது வந்து நான் 5 இன்ச்சஸ் ஃபோல்டிங்கில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்போ ஓவரால் வந்து 10 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம். 5 இன்ச்சஸ் ஒரு சிங்கிள் ஃபோல்டிங்க்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இன்னும் நல்ல பஃப் பலூன் பஃப் மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 6-7 இன்ச்சஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கேப் லென்த்தில் வந்து நம்ம அப்பர் செஸ்ட் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம், 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா வித்தவுட் சீமா. ஸோ அந்த 10 இன்ச்சஸை வந்து இந்த அப்பர் செஸ்ட்டில் வந்து நம்ம அந்த கேப் லைனில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்பர் செஸ்ட் என்ன மார்க் பண்ணமோ அதே இதை இங்கே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த 5 இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப் வந்து நம்ம கேப் லைனில் வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த 5 இன்ச்சில் இருந்து இப்படி ஒரு கர்வ் வந்து கொடுத்தாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லீவோடைய ரவுண்டு வந்து பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்லீவ் ரவுண்டு உங்களுக்கு இப்போ எனக்கு வந்து 13 இன்ச்சஸ் வந்து ஸ்லீவ் ரவுண்டு. ஓகேவா? ஸோ இதுலேயும் நம்ம சேம் 5 இன்ச்சஸ் வந்து நம்ம கீழே அந்த ப்ளீட்காக கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் அந்த மாதிரி க்ராஸாக பண்ணிக்கோங்க. நான் ஓவராக பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். அதாவது 5 இன்ச்சஸ் அந்த பஃப் ப்ளீட்காக கொடுத்துட்டு ஒரு 3.5 இன்ச்சஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து ஒரு 8.5 to 9 இன்ச்சஸ் வரைக்கும் கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க கொஞ்சம் ப்ளீட் வேணும் அப்படின்னா. ஓகே, ஸோ அவ்வளோதான். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கீழே வந்து ஒரு பேண்ட் கொடுக்க போகிறோம். நான் 3 இன்ச் வித்தில், ஸோ இந்த லென்த்துக்கு அந்த ஸ்லீவ் ரவுண்டோட லென்த்துக்கு 2 ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸ்லீவ் கட்டிங் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பாடி பார்ட் அண்ட் ஸ்லீவ் கட்டிங் முடிஞ்சது. இதோட ஸ்டிச்சிங் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு மேலே இந்த மாதிரி லைனிங்கை வச்சு நான் நெக்கை அடித்து திருப்ப போகிறேன். அதாவது மெயின் ஃபேப்ரிக்குடைய ரைட் சைடு மேலே லைனிங்கை வச்சு நம்ம யூஸ்வலாக நெக்கை அடித்து திருப்போம் இல்லையா ஒரு 1/2 இன்ச்சில். ஸோ அந்த மாதிரி நான் நெக் ஷேப்லேயே அடிச்சிருக்கேன். ஒரு கர்வ் வரும்போது நீங்கள் நீடில் ஸ்டாப் பண்ணி டர்ன் பண்ணி எடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ குட்டி குட்டியாக நாச்சஸ் போட்டுட்டு நம்ம டர்ன் பண்ணி எடுக்கலாம். ஸோ அந்த கர்வெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீடில் ஸ்டாப் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த 1/2 இன்ச்சில் நம்ம நெக்கு மேலே ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா டாப் ஸ்டிச், அது வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சுற்றி வர வந்து மெயின் ஃபேப்ரிக்கை வந்து லைனிங் கூட பதிச்ச மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம யூஸ்வலாக வந்து பண்ணுற ப்ரொசீஜர் தான். ஓகே, ஸோ இப்போ எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான்.
ஓகே, இப்போ நம்ம கீழே இருக்கிற ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ண வேண்டாம். ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி மடித்து தைச்சிக்கலாம் ஒரு 1 இன்ச்சுக்கு. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் நமக்கு ஹெவியாக இருக்கும் கீழே. ஓகேவா? ஸோ லைனிங்கோட பதிச்சு தைச்ச மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி பேக் பார்ட்டையும் நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு மேலே லைனிங்கை வச்சு அந்த ஷேப்பில் நெக்கை அடிச்சுட்டு கட் பண்ணி திருப்பிட்டு எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு டாட்டு பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த 4 இன்ச்சஸ்க்கு வந்து டாட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதுவும் கீழே நம்ம அந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு திருப்பி ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு வந்து கீழே வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், சப்போர்ட்டாக இருக்கும் நல்லா. ஓகே, ஸோ இதே மாதிரி 2 ஃபேப்ரிக்கையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டு பாடி பார்ட்டை ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றா கூட நீங்கள் கீழே மடித்து தைச்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் 2 பார்ட்டையும் கீழே மடித்து அடித்து எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் ரைட் சைட் மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஷோல்டரை வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இனி ஸ்லீவ் தான் நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்ம் ஹோல், ஏன்னா நம்ம வந்து இப்போ பஃப் ஸ்லீவ் கொடுக்க போகிறோம் இல்லையா? ஸோ ஆர்ம் ஹோல் வந்து எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆர்ம் ஹோலோட ரவுண்டு. ஸோ பாருங்கள், அப்படியே நீங்கள் டேப்பை வந்து ஃப்ளெக்சிபிளாக வச்சுட்டு நீங்கள் திருப்பி எடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டான மெஷர்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து 20.75 இன்ச்சஸ் வந்து ஆர்ம் ஹோலோட ரவுண்டு கிடச்சிருக்கு. ஓகேவா? 20.5 நம்ம எழுத்து தைக்கும்போது கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம இது 10 இன்ச்சஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா? அதையை மார்க் பண்ணிக்கலாம். எங்கேருந்து எங்கே வரைக்கும் நமக்கு 10 இன்ச்சஸ் இருக்குங்கிறத நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மார்க்குக்கு அப்புறமா நமக்கு ஆர்ம் ஹோல் எவ்வளோ லென்த்தில் கிடைக்கிது அப்படின்னு பார்க்கலாம்க்கா. ஸோ இப்போ இது வந்து எனக்கு 8 இன்ச்சஸ் இருக்குது இந்த மார்க் வரைக்கும். அதே மாதிரி இந்த சைடு இந்த மார்க்கில் இருந்து 8 இன்ச்சஸ் கிடைக்கிது எனக்கு. ஆமாம், ஏன்னா ரெண்டும் சேமாக தானே இருக்கும். ஸோ 8 இன்ச்சஸ் இருக்கா. ஸோ 8 + 8 16 இன்ச்சஸ் வந்து நமக்கு ஆர்ம் ஹோலோடைய ரவுண்டுக்கு கிடச்சிருச்சு. நமக்கு வேணுங்கிறது 20.5 இன்ச்சஸ். ஸோ 16 இன்ச்சஸை லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4.5 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு இன்னும் ஃபேப்ரிக் வேணும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த 4.5 இன்ச்சஸ்க்கு இந்த 10 இன்ச்சஸோடைய ஃபேப்ரிக்கை நான் 4.5 இன்ச்சஸ் வர மாதிரி நான் ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ ப்ளீட் பண்ணிட்டேன்னா அங்கே ஒரு 8, இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 4.5, அப்போ 20.5 இன்ச்சஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த 20.5 இன்ச்சஸும் நம்மளுடைய ஆர்ம் ஹோலுக்கு வந்து ரவுண்டில் போய் சீட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு. 4.5 இன்ச்சஸில் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதே மாதிரி கீழ் பார்ட்டையும் நம்ம வந்து பஃப் கொடுக்க போகிறோம். ஸோ இதோடைய மிட் பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இதை மார்க் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கும் வந்து நம்ம ஒரு 5 இன்ச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். 10 இன்ச் கொடுத்துருந்தோம் இல்லையா? அதுலேயே 5 இன்ச்சஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ இதோடது வந்து 18 இன்ச்சஸில் இருக்கு. ஸோ நம்ம வந்து 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். அப்போ 10 இன்ச்சஸ் போயிடும். அப்போ அந்த பக்கம் 4 இன்ச்சு, இந்த பக்கம் 4 இன்ச்சு தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ 2 சைடும் நம்ம 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த 10 இன்ச்சையும் நம்ம வந்து எவ்வளோக்கு ப்ளீட் பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ இங்கே 4 இன்ச் இருக்கா, அதே மாதிரி இங்கே 4 இன்ச் இருக்கா. அப்போ 4 + 4 இன்ச்சஸ் 8 இன்ச்சஸ் நமக்கு இருக்கா. நமக்கு எவ்வளோ வேணும்? 18 இன்ச்சஸ் வேணும் இல்லையா? ஸோ நம்மளுடைய ஸ்லீவ் ரவுண்டு வந்து 13 இன்ச்சஸ் தான். ஸோ 4 + 4 வந்து நமக்கு 8 இன்ச்சஸு. ஸோ ஸ்லீவ் ரவுண்டு வந்து நமக்கு 13 இன்ச்சஸ்க்கு நம்ம அதை ரெடி பண்ணணும். ஸோ 13 இன்ச்சஸ் 8 இன்ச்சஸ் லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 5 இன்ச்சஸ்க்கு ஓகே. ஸோ இந்த 10 இன்ச்சஸையும் நம்ம 5 இன்ச்சஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு வந்து இதில் ஒரு 5 இன்ச்சஸ், அதில் ஒரு 4 இன்ச்சஸ் வரும்போது நமக்கு 13 இன்ச்சஸ் ஸ்லீவ் ரவுண்டு வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த 3 இன்ச்சஸ் உடைய பேண்ட் எடுத்துக்கலாம். ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி டபுள் ஃபோல்டில் வச்சு நம்ம ரைட் சைடு மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு இதை டர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து நம்ம இன்னொரு ஸ்லீவையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதில் வந்து நம்ம ஸ்லீவ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு ஸ்லீவும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 ஸ்லீவும் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாடி ஸ்பாட்டோடு வச்சு நம்ம இந்த ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ண போகிறோம்.
ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வச்சு பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக சீட் ஆகும். ஸோ இதை மாதிரி வச்சு நம்ம ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணிடலாம். ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம 2 ஸ்லீவும் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பாடி வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி ராங் சைடு அந்த மாதிரி திருப்பிக்கோங்க. ஸோ நம்ம ஒரு 1 இன்ச் வந்து ஸ்லீவ் கிட்ட மட்டும் கொடுத்துட்டு 1.5 இன்ச்சஸ் பாடி கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த 1.5 இன்ச்சஸ்க்கு கீழே வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸோ 2 சைடும் இதே மாதிரி வந்து நம்ம சைடை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பேக்கில் வந்து டாட்டு பிடிச்சி பர்ஃபெக்ட் ஷேப் வேணும் அப்படின்னா நீங்கள் டாட்டு பிடிச்சி அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் எனக்கு க்ராப் டாப் லூஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் பிடிக்க வேண்டாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து க்ராப் டாப் வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பஃப் வச்சுட்டு நம்ம வந்து 2 சைடுக்கும் டிஃப்ரெண்ட் நெக்ஸ் கொடுத்து கீழேயும் நம்ம மடித்து தைச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது கூட வந்து இந்த ஃபுல் அம்பர்லா ஸ்கர்ட்டுடைய கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவாக கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி